ஸோ இன்றைக்கி ரெகுலேஷன் 2025 சி ப்ரோக்ராமிங்க்கு யூனிட் வைஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து பார்ப்போம். ஸோ வந்து ஃபஸ்ட் இயரில் வந்து பாதி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாளைக்கு எக்ஸாமுக்கு பைத்தான் படிப்பாங்க. ஸோ பாதி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சி ப்ரோக்ராமிங் வந்து இருக்கும். ஸோ ரெண்டுக்குமே பிளேலிஸ்ட்டில் வந்து யூனிட் வைஸ் எல்லாத்துக்குமே வந்து வித் ஆன்சரோட வந்து போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து சி ப்ரோக்ராமிங்கில் யூனிட் 1ல் வந்து 3 கொஷினை வந்து கேட்கலாம். ஸோ அல்காரிதம், ஃப்ளோ சார்ட், சூடக்கூடிய ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து அதுக்கு அல்காரிதம் எழுதுங்க, ஃப்ளோ சார்ட் எழுதுங்க, சூடக்கூட எழுதுங்க, அப்படி கேட்கலாம். அதுக்கடுத்து இன்ட்ராக்டிவ் மோடு, ஸ்கிரிப்ட் மோடுன்னு அப்படின்னா எப்படி வந்து சி ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ணுறது அப்படின்றதான் பைத்தானில் படிச்சு வருவோம். அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து ஸோ இன்ட்ராக்டிவ் மோட், ஸ்கிரிப்ட் மோட் எப்படி வந்து சி ப்ரோக்ராமை ரன் பண்ணுறது அப்படின்றது. அதுக்கடுத்து ஆப்ரேட்டர், என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ்க்கு அதில் வந்து முக்கியமாக பிட்வைஸ் ஆப்ரேட்டரும் லாஜிக்கல் ஆப்ரேட்டரும் பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கடுத்து யூனிட் 2ல் வந்து ஸோ 3 தான் கொஷின் தான். இந்த மாதிரி இஃப் எல்ஸ், நெஸ்டட் இஃப் இதெல்லாம் சேர்ந்து ஒன்று, ஸ்விட்ச் கேஸ் வந்து ஒன்று, அதுக்கடுத்து வந்து ஃபார் வைல், டூ வைல், இது பூரா ஒன்று. ஸோ இதுக்கெல்லாம் 3 வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன், பாருங்க. ஸோ யூனிட் 3 படித்தா வந்து ஒரே ஒரு கொஷின் தான். ஸோ இந்த ஒரு கொஷினில் தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு இல்லை தான் இந்த கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ், ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அதெல்லாம் வரும். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஃபுல்லாமே சேர்த்து ஒரு கொஷின் தான். இது படித்தா யூனிட் 3 வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கடுத்து அரையில் தான் வந்து நிறைய 4 கொஷின்ஸ் இருக்கும். அரையில் வந்து 1 டைமென்ஷனல் அரே, 2 டைமென்ஷனல் அரே இருக்கிறது, ஸ்ட்ரிங்கு, பாயிண்டர், டைனமிக் மெமரி அலோகேஷன். ஸோ 4 இருக்குது. ஒரு 3 படித்தா தான் கன்ஃபார்மாக வந்து ஒன்று அட்டன் பண்ண முடியும், அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதுக்கடுத்து யூனிஃபைல ஸ்ட்ரக்சர், யூனியன் இருக்கும். ஸ்ட்ரக்சர் படித்தா யூனியன் படிக்க தேவையில்ல. ஸ்ட்ரக்சர் ஒரு கொஷின் படிச்சோம்னா எங்கெங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரக்சர்ன்ற வார்த்தை வருதோ, ஸ்ட்ரக்ட் அந்த இடத்துல வந்து யூனியன் போட்டோம்னா இது வந்து முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் யூனிட் 5. ஸோ அதுக்கடுத்து ஸோ யூனிட் 6ல் வந்து என்னென்னா ஃபைல் ஆப்ரேஷன்ஸ், எரர் அண்ட் எக்ஸப்ஷன். லாஸ்ட் நிமிஷத்தில் படிக்கவே இல்லை அப்படின்னா ஃபைல் ஆப்ரேஷன் படித்தா இது வந்து கண்டிப்பாக வந்து வந்துடும். ஸோ அதுக்கடுத்து ஆப்ஷனில் வந்து என்ன இருக்குன்னா எரர் அண்ட் எக்ஸப்ஷன் only. ஸோ அதுக்கடுத்து வந்து லாஸ்ட் பார்ட் வந்து என்ன இருக்குன்னா ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் லைப்ரரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் லைப்ரரியில் அதை பற்றி எழுத சொல்லிடுவாங்க. யூசர் டிஃபைன், இது ஒன்று மட்டும் தான் வந்து வீடியோ போடல. ஈவினிங்குள்ளே வேணால் போட்டேன்னா எல்லாத்துக்குமே பிளேலிஸ்ட்டில் வந்து யூனிட் வைஸ் வந்து இருக்குது, வந்து படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.